அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன். பெருமிதத்தின் அடையாளமா ராமர் கோவில். ராமர் கோயிலை முழுசாக கட்டி முடிக்க இன்னும் 2 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்குடா அவசரமாக இப்போ இந்த திறப்பு விழான்னு கேட்டால், 2024 தேர்தலின் மோடியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கான திறப்பு விழா தான் இது. தேர்தல் நேரத்தில் விளம்பர பிரியர் மோடியின் முகம் மட்டுமே கோடி மீடியாக்களில் வரணும். அந்த தற்பெருமைக்காகவே இந்த திறப்பு விழா. கோயில் திறப்பு விழாவிற்கு செல்வோருக்கு சிறப்பு வசதிகளும் ஏற்பாடுகளும் செய்து தரப்படும்னு திராவிட மாடல் அரசு சொல்லியிருக்கிறது கருவறுத்தலின் உச்சம். மசூதியை இடித்து கோயில் கட்டி அந்த கோயில் திறப்பு விழாவிற்கு போகிறவங்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளையும் வசதிகளையும் செஞ்சு தருவோம்னு சொல்லி மசூதியை இடித்தவங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு திராவிட மாடல் அரசு பகிரங்கமாக சொல்லியிருக்கு. இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சாலும் முஸ்லீம்கள் இன்னமும் உங்களை தான் நம்புவோன்னு எப்படி நம்புறீங்க? குத்துறவனை விட குத்துறதுக்கு கத்தி எடுத்து கொடுக்குறவன் தான் மிகப்பெரிய துரோகி. அப்படி ஒரு துரோகத்தை தான் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இஸ்லாமியர்களுக்கு செஞ்சிருக்கு. தேர்தலுக்காக அயோத்தியில் கட்டி முடிக்காத ராமர் கோயிலுக்கு வேணா மோடி திறப்பு விழா நடத்தலாம். ஆனால் 1990 ரத யாத்திரை என்னும் பெயரில் பிரச்சாரம் செய்கிறதா சொல்லி பாபர் மசூதி இடிக்கப்பட அடித்தளமிட்ட நபர் எல்கே அத்வானி. அப்போ நடந்த பல கலவரங்களுக்கும் வன்முறைகளுக்கும் காரணமாக இருந்தவர். இப்போ தன்னுடைய நெடுநாள் கனவு நிறைவேறிடுச்சுங்கிற ஆனந்தத்தில் இருப்பார். இந்திய பெருமிதத்தின் அடையாளமாக ராமர் கோயிலை சித்தரிக்கும் போக்கு இதன் மூலமாக கட்டமைக்கப்படுது. ஆனால் உண்மை கசப்பானது. முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடத்தில்தான் கோயில் கட்டப்படுகிறது. அதுவும் மசூதி இருந்த இடத்துல தான். சட்டத்திற்கு புறம்பாக மசூதியை இடிச்சிட்டு தான் இன்னைக்கு அங்கே கோயில் கட்டியிருக்காங்க. நீங்கள் கட்டியிருக்கிற ராமர் கோயில் இருக்கும் வரை வரலாற்று ரீதியான இந்த உண்மை ஒருபோதும் மறைந்து விடாது. 400 ஆண்டு காலத்திற்கும் மேலாக நிலை கொண்டிருந்த பாபர் மசூதி கடந்த 1992 டிசம்பர் 6 அன்று இடிக்கப்பட்ட போது ஜனநாயகவாதிகள் அத்தனை பேரும் பதறினர். இந்தியாவிற்கே அவமானம் என குரல் எழுப்பினர். சிறுபான்மை மக்களின் வழிபாட்டுரிமை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது என்று கவலை தெரிவித்தனர். முஸ்லிம்கள் பொறுமை காத்தனர். சட்டமும் நீதிமன்றமும் உண்மைக்கு துணை நிற்கும், தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எப்படியும் நியாயம் கிடைக்கும் என்று நம்பினர். ஆனால் இடித்தவனுக்கு 2 பங்கு இழந்தவனுக்கு 1 பங்கு எனும் தீர்ப்பை 2010 அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கி சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது. இது தீர்ப்பல்ல, கட்ட பஞ்சாயத்து என்று பகிரங்கமாகவே பலரால் அத்தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றம் கைவிட்டாலும் உச்சநீதிமன்றம் கைவிடாது. அது அறத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆறுதல் தரும் என்னும் நம்பிக்கை ஒளி ஜனநாயகவாதிகளிடம் மிச்சமிருந்தது. அதே நம்பிக்கையில் மீண்டும் முஸ்லிம்கள் பொறுமை காத்தனர். அந்த மிச்சத்தையும் சுத்தம் செய்யும் வகையில் ஜனநாயகவாதிகள் அத்தனை பேரின் நம்பிக்கைகளையும் சுக்கு நூறாக தகர்க்கும் விதமாக உடைமைப்பட்டவனுக்கு எதுவும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் கடந்த 2019 தீர்ப்பளித்து விட்டது. கிடைச்ச 1 பங்கை வச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் இந்த நீதி நேர்மன்னு அலையிறீங்கன்னு ஜனநாயகவாதிகள் ஒவ்வொருவரையும் உலுக்கி விட்டது போல இருந்தது அந்த தீர்ப்பு. இத்தனைக்கும் பாபர் மசூதியை இடித்தது சட்ட விதிமீறல், அது திட்டமிட்ட குற்ற செயல்னு சொல்லிட்டு அத்தகைய குற்றவாளிகளுக்கே பாபர் மசூதி நிலம் தாரை வார்க்கப்பட்டது. இவ்வளவு அநீதியான தீர்ப்பை வழங்கியது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய். அது மட்டும் இல்லாமல் மொத்த நாடும் உற்று நோக்கும் பல்வேறு வழக்குகளிலும் பாஜகவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாகவே அவருடைய தீர்ப்புகள் இருந்தது. 2019 அவருடைய பதவிக்காலம் முடிந்ததும் மதவாத கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இதன் மூலமா தீர்ப்பின் தன்மை எப்படியானதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பதால் அதற்கு பிறகு வாதிடும் நிலை இல்லாததால் அதை அப்படியே கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தியும் நீதிமான்களை விலைக்கு வாங்கியும் தங்களது நிலம் பறிக்கப்பட்டது. பாபர் மசூதி தீர்ப்புக்கு பின்னர் இந்தியாவை பற்றி எரியும் கலவரக்காடாக மாறும் என்று கற்பனை செய்தோருக்கு தங்களது அமைதியின் மூலமாகவே முஸ்லிம்கள் பதிலளித்தனர். இப்ப இந்திய பிரதமர் தலைமையில் திறப்பு விழா வரைக்கும் வந்தாச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு திரியும் அனைவருக்கும் இந்த திறப்பு விழா சொல்லும் பாடம் ஒன்றுதான். அடுத்தவர் நிலத்திற்குள் அத்துமீறி நுழை, அங்கே உனக்கு சொந்தமான ஒரு பொருளை வைத்துவிட்டு வா, கடவுளின் பெயரால் வழக்காடு, அதிகார வர்க்கத்தை துணைக்கு அழை, நீதியை விலைக்கு வாங்கு, பணியாதோரை அச்சுறுத்து, சட்டத்தை வலை, இடத்தை அபகரி. அப்படி அபகரிக்கப்பட்ட இடத்தில் கோயிலை கட்டி திறப்பு விழா எடுத்தால் இந்திய பிரதமரே சிறப்பு விருந்தினராக வருகை தருவார். ஜனநாயகத்தை நம்புவோருக்கு நீதி இல்லை. இதுதான் நவீன ஜனநாயகம் சொல்லும் செய்தி. ராமர் கோயில் திறப்பு விழாவை இந்தியாவிற்கே பெருமையூட்டும் ஒன்றாக ஊடகங்கள் சித்தரிக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கோயிலை இடித்துதான் பள்ளிவாசல் கட்டினார்கள் என்று பொய்யாக கூறி வந்தார்கள். ஆனால் நிகழ்காலத்தில் பள்ளிவாசலை இடித்து கோயில் கட்டப்பட்டுள்ளது என்பதற்கு 142 கோடிக்கும் அதிகமான மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். சம உரிமையும் மதசார்பற்ற அரசியலமைப்பு முறைகளும் குழி தோண்டு புதைக்கப்பட்டு அதன் மேலேதான் ராமர் கோயிலுக்கான அடித்தளம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை வரலாறு மறந்துவிடாது. காலச்சக்கரம் ஒரே புறத்தில் சுழல்வதில்லை. வெயில் காலம் வந்தால் மழைக்காலமும் உண்டு. துன்பம் வந்தால் இன்பமும் நிச்சயம் உண்டு. எதுவுமே நிரந்தரம் அல்ல.
காலசக்கரத்தை இறைவனே சுழலச் செய்கிறான் என்பதை உறுதியாக நம்புகிறோம். இந்த உலகில் ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கங்கள், நீதிமன்றங்கள், முஸ்லிம்களின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரியும் கபடதாரிகள் என அத்தனை பேரும் அநீதி இழைத்தாலும் நாங்கள் நம்பும் இறைவன் எங்களுக்கு நீதி வழங்குவான். இழந்தது ஒரு மசூதியாக இருக்கலாம். இறைவன் மட்டும் வணங்கப்படும் 1000 மசூதிகள் உருவாகும் இறைவன் நாடினால். அதுவரை மனம் தளராதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்களே மேன்மையானவர்கள். அநீதி இழைத்தோர் செய்து கொண்டிருப்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவன் என்று எண்ணிவிடாதீர். பார்வைகள் நிலைக்குத்தி நிற்கும் ஒரு நாளுக்காகவே அவர்களை அல்லாஹ் தாமதப்படுத்தியிருக்கிறான். இறைவசனம் தரும் நம்பிக்கையை உள்ளத்தில் வைப்போம். ரஜினிகாந்த், சேகர் பாபு போன்றவர்கள் கவனத்திற்கு. பள்ளிவாசல் திருடர்களுக்கு தோள் கொடுக்க தமிழகத்திலிருந்து கிளம்பும் குரல்களை வரலாறு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் கட்டலாம், ஆனால் வரலாறு சொல்லும் அது பாபர் மசூதி இருந்த இடம் என்று. 1992 பாபர் மசூதி இடிப்பை தவறென்று கூறியவர்கள் இப்போது திறப்பு விழா செல்ல தயாராக இருக்கிறார்கள். பாபர் மசூதியை இடிக்க கரசேவைக்கு தமிழகத்திலிருந்து ஆள் அனுப்பிய ஜெயலலிதா நம் பார்வையில் குற்றவாளி என்றால் வாய்க்கிழிய பேசிய திராவிட அரசு வழிமாறி போகலாமா? சேகர் பாபுகள் சிந்திக்க வேண்டும். இடித்த இடத்தில் பாபர் மசூதியை மீண்டும் கட்டித்தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்த காங்கிரசும் நிச்சயம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளும். நமக்காக பேசுகிறவர்கள் யாரும் நமக்காக நிற்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். அந்த கட்டிடம் துரோகம் என்னும் சிமெண்டையும் ஒரு மார்க்கம் இந்திய சட்டத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கை என்னும் கல்லையும் உடைத்து கட்டப்பட்டிருக்கிறது. இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் கணக்கு தீர்ப்பதில் சிறந்தவன். பிழையான நீதியின் சாட்சியாக, அறமற்ற ராஜ தர்மத்தின் நீட்சியாகத்தான் வரலாறு அந்த கட்டிடத்தை பதிவு செய்யும். பொறுத்திருப்போம். அனைவருக்கும் தவணை காலம் உண்டு. அன்று பாபர் மஸ்ஜித், இன்று ராமர் கோவில். இந்தியர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் மசூதியை இடித்துதான் கோயில் கட்டியிருக்கிறார்கள் என்று. அன்று பாபர் மசூதியை இடித்ததை வைத்து அரசியல் செய்த பாஜக அது வட இந்தியாவில் நன்றாகவே எடுபடுகிறது என்பதை புரிந்து கொண்டனர். தற்போது தங்களுடைய சாதனையை சொல்லி ஆட்சியை பிடிக்க முடியாது. பழைய அதே ஃபார்முலாவை பின்பற்றி தற்போது ராமர் கோயில், அவ்வளவே. முஸ்லிம்கள் எதிர்வினையாற்ற வேண்டும். அதற்கேற்ப இந்த நிகழ்ச்சியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஆரவாரத்தில் மக்கள் அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் என அடுத்தடுத்த ப்ராஜெக்டுகளும் தயார் நிலையில் உள்ளது. ஆனால் அவர்கள் எதிர்பாராத திருப்பங்களை தர இறைவன் போதுமானவன். இடித்த ஒரு மசூதிக்கு ஈடாக 99 மசூதிகளை கட்டி கொடுத்து இஸ்லாத்தையும் ஏற்றார் இந்த பல்பீர் சிங். அரசியல் ஆதாயத்திற்காக இவர்கள் செய்யும் சூழ்ச்சி ஆட்சியை அமைக்க வேண்டுமானால் உதவலாம், மனங்களை வெல்வதற்கு அல்ல. ராமர் பிறந்த இடத்தில்தான் பாபர் மஸ்ஜித் கட்டப்பட்டது என்கிற வரலாறு இல்லை. ஆனால் பாபர் மசூதியை இடித்துதான் ராமர் கோயில் கட்டப்பட்டது என்பதுதான் இனி வரலாறாகும். இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.